Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது வரைக்கும் கேரமல் பாயசம் ட்ரை பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே இது கூடவே 1/2 கப் கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா கேரமல் சிரப் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 15 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதே நெய்யில் 1 கப் அளவு சேமியா சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சேமியா ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இந்த ஸ்டேஜில் வாசனைக்கு 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம ரெடி பண்ண கேரமல் சிரப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து கலந்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கேரமல் சேமியா பாயசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பூந்தியெல்லாம் பொறிச்சு கஷ்டப்படாமல் கடலை பருப்பில் சிம்பிளாக செய்யக்கூடிய லட்டு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கடலை பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. தேவைப்பட்ட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானோடனே ரெடி பண்ண மாவை பக்கோடா மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1/4 கப் சர்க்கரை, 1 கப் தண்ணி, வாசனைக்கு 3 ஏலக்காய், 1 சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக ஃபுட் கலர், 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணும்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். இப்போ ஒரு கம்பி போதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா திக்காயிடுச்சு. லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்துட்டு கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. லைட்டாக சூடு ஆறினோடனே கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா சூப்பரான லட்டு வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் சிம்பிளாக செய்யக்கூடிய டேஸ்டியான பிரெட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 8 பிரெட் ஸ்லைசஸை ஓரங்களை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே பிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ ஜார் மூடி போட்டுட்டு இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது கூடவே பொடி பண்ணி வச்ச பிரெட்டை சேர்த்துக்கலாம். லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அடுத்து அதே பேனில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி, வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சோடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பிரெட் இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், அப்படி இல்லைன்னா 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணும் போதே இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடும். லாஸ்ட்டாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா டேஸ்டியான பிரெட் அல்வா வந்து ரெடி. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சிக்கன் ரைஸ்க்கே டஃப் கொடுக்குற டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பொடியை கட் பண்ண 1 பெரிய வெங்காயம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே பொடியை கட் பண்ண 1/2 குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ மசாலாவுக்கு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவு வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 2 முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே முட்டை நல்லா வெந்துடும். லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி, உதிரியை வடித்த பாஸ்மதி சாதம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching.